ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் ஊடல்கள் எல்லாம் தேடலுக்காகவே. அத்தியாயம் 43. சந்தனா சின்ன பொண்ணு, தப்பே பண்ணியிருந்தாலும் பெரிய மனுஷங்க, நீங்கள் தான் மன்னிக்கணும். குழந்தைக்கு இப்படி ஆகும்னு யாருமே நினைக்கலை. இவங்க 2 பேரும் சின்ன வயசு தானே. அடுத்த பிள்ளை நல்ல விதமாக பிறக்கும். உங்கள் பையன் ஏன் ஃபோன் பேச மாட்டேங்கிறார்? கட்டின பொண்டாட்டி குழந்தையை இழந்து நிற்கும்போது கணவனா அவர்தானே இவளை தேற்றணும். அதை விட்டுட்டு இப்படி ஃபோனே எடுக்காமல் இருந்தால் என்ன அர்த்தம் என்று இலா கேட்க, உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு தம்பி. உங்கள் அக்கா மகளால் தான் அவ்வளவு பெரிய வீட்டை விட்டுட்டு சாதாரண ஓட்டு வீட்டில் இருக்கீங்க. உங்கள் பொண்டாட்டி இதையெல்லாம் சகிச்சுக்கிட்டு இருக்கு. நல்ல பொண்ணு. இதுவே இவளாக இருந்தால் நாத்தனார் அவளுடைய பெண்களையும் விரட்டி விடுவா. உறவே இல்லாமல் பண்ணி விடுவா. 1 மாதம் இந்த வீட்டில் இருந்து வாழ மாட்டேன்னு ஓடினவ இவளோட வசதியும் வாய்ப்பும் உங்களுடையது. நீங்களாக பார்த்து நியாயமாக உங்கள் அக்காவுக்கு கொடுத்தது. அதை வச்சுக்கிட்டு என்ன ஆட்டம் போடுறா? யாரையும் மதிக்கிறது இல்லை. காரணம் உங்கள் அம்மாவும் அக்காவும் தான். முதலில் வீட்டில் உள்ள ஆம்பளை சொந்த தாய்மாமன் உங்களையே இவ மதிக்கலை. அதை உங்கள் அம்மாவும் அக்காவும் தட்டி கேட்கலை. அனாதையா கட்டின துணியோடு வந்தவங்களை ஆதரித்து வளர்த்து படிக்க வச்ச உங்களையே வளர்த்த கிட மாறுல பாயிற மாதிரி சொத்தை பிரித்து கொடுங்கன்னு கேட்டவ தானே இவ அன்னைக்கே நீங்கள் எல்லாரும் இவளை 4 சாக்கு சாத்தி அடக்கி இருந்தால் இப்போ இவ எங்களை மதித்து இருப்பா. கல்யாணம் பண்ணின நாளில் இருந்து என் மகன்கிட்ட எப்போ நான் அமெரிக்கா வர்றது, சீக்கிரம் விசா அனுப்புங்க அப்படின்னு ஒரே நச்சரிப்பு தான். அவனும் பொறுமையாகத்தான் இருந்தான். பிள்ளை உண்டான சந்தோஷம் கூட இவகிட்ட இல்லையே. அமெரிக்கா போக முடியலையேன்னு தான் வருத்தப்பட்டா. இப்போ எதுக்கு இந்த பிள்ளை வந்ததுன்னு ஒரு தாய் கேட்கலாமா? உங்கள் பொண்ணு என் மகன்கிட்டையே கேட்டிருக்கா. சரி, ஏதோ வெளிநாடு போக முடியலை என்ற ஆதங்கத்தில் பேசுகிறான்னு விட்டுட்டான். இன்னைக்கு அதே பிள்ளையே இல்லாமல் போயிருச்சு. எங்களுக்கு இவ வேண்டவே வேண்டாம் என்று அவள் மாமியார் சொல்ல, அதை சொல்ல உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. என் கழுத்தில் தாலி கட்டினவரை எப்படி வரவழைக்கணும்னு எங்களுக்கு தெரியும். நான் ஒன்றும் இந்த வீட்டில் இருந்து வாழணும்னு வரலை. என் புருஷன் கூட பேசணும்னு தான் வந்தேன். அதை மட்டும் கனவுல கூட நினைக்காத. என் மகன் உன்னை ஒரு நாளும் கூட்டிகிட்டு போக மாட்டான். இருந்தா இரு, இல்லாட்டி போய்கிட்டே இரு அப்படின்னு போயிருமா. என் மகனை உன் கைக்குள்ளே வச்சுக்கலாம்னு பார்த்தியா? அது மட்டும் நடக்காது. கல்யாணம் வேண்டாம்னு இருந்தவனை கெஞ்சி கூத்தாடி உன்னை கட்டி வச்சேன். அவன் கூட அடக்க ஒடுக்கமாக குடும்பம் நடத்தி இருந்தால் அவையே உன்னை கூட்டிகிட்டு போக மாட்டேன்னு சொல்கிறான். உனக்கு பணத்தாசை. பெற்று வளர்த்து படிக்க வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்பின எங்களுக்கு அவன் எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிற. அப்போ உனக்கு எவ்வளவு ஏத்தம் இருக்கணும்? உனக்கு இங்கே வேலையே இல்லை, நீ கிளம்பலாம் என்றார் மாமியார். மாமனார் தான் இலாவிடம், கொஞ்சம் பொறுமையாக இருங்க தம்பி, எல்லாம் சரியாகும். குழந்தையை அவன் ரொம்ப எதிர்பார்த்து இருந்தான். இப்போ அது இல்லைன்னதும் அந்த ஏமாற்றத்தை அவனால் தாங்க முடியலை. இப்போ பொறுமையாக போங்க, பச்சை உடம்பு, இப்படி கோபப்பட்டு சண்டை போடுறது நல்லது இல்லை என்றார். இலாவும், கிளம்புங்க, போகலாம், முதல்ல உன் உடம்பு தேரட்டும் சந்தனா என்று இளந்திரையன் சொல்ல, மாமா சும்மா இருங்க, இவனுங்க பூச்சாண்டி காட்டுறானுங்க. என் புருஷன் என்கிட்ட இப்போ ஃபோனில் பேசணும். நான் ஃபோன் பண்ணினா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. நான் அவர்கிட்ட ஃபோனில் பேசினா தான் கிளம்புவேன், இல்லைன்னா இங்கேயே தான் இருப்பேன் என்று பிடிவாதம் பிடித்தாள். ஆனால் அவள் உடல்நிலை அதற்கு ஒத்துழைக்கலை. எவ்வளவு தூரம் பயணம் செய்து வந்த அலைச்சலே அவளுக்கு ஒத்துக்கலை. அவள் உடல் நடுங்கியது. யோகா பயந்து போனார். வேண்டாம் வாடி, நாம் இப்போ போகலாம் என்றார் பயத்துடன். சேரில் அமர்ந்து கூட அவளால் இருக்க முடியலை. அவளால் அந்த அளவு அவள் உடல் நடுங்க. மாமனார் மனைவியை அதட்டினார். ஃபோன் பண்ணி பேச சொல்லு, எதுவாக இருந்தாலும் அவனே பேசட்டும் என்றார். மாமியாருக்கும் பயம் வந்தது. பச்சை உடம்புக்காரி, இங்கே ஏதாவது ஆகிவிட்டால் ஊரார் என்னைத்தான் தப்பாக பேசுவாங்க என்று ஃபோனை எடுத்துக்கொண்டு மாடிக்கு சென்றவர் தன் மகனை கூப்பிட்டு சந்தனா வந்ததையும் நடந்ததையும் சொன்னார். கேட்டவன், ஃபோனை கொடுங்க, நான் பேசுகிறேன் என்றான்.
மாடியிலிருந்து இறங்கி வந்தவர் போனை மருமகளிடம் கொடுத்தார். வாங்கிய சந்தனாவிற்கு அழுகை வந்தது. ஆனால் அவள் கணவனோ போனை ஸ்பீக்கரில் போடு என்றான். எதுக்கு? என் கூட பேசினா போதும் என்றாள். நான் யார் கூட எப்போ பேசணும்னு எனக்கு தெரியும். இப்போ நீ ஸ்பீக்கரில் போடலைன்னா ஃபோனை கட் பண்ணிட்டு போயிடுவேன் என்றான் கடுப்புடன். தன் கணவன் தன்னுடன் பேச விரும்பலை என்பதை சந்தனா புரிந்து கொண்டாலும் வீம்பாக இருக்க அவன் பேசியது பக்கத்தில் நின்ற மாமியாருக்கு கேட்டதால் பட்டன ஃபோனை வாங்கி ஸ்பீக்கரில் போட்ட மாமியார், போட்டுட்டேன்பா, நீ இப்போ பேசு என்றார். மகனிடம், என்னம்மா பேசுறது? என் குழந்தையை இழந்துட்டு நிற்கிறேன். அவள் விருப்பம் இல்லாமல் சுமந்தா. நான் ஆசைப்பட்டு என் பிள்ளைய மனசில் சுமந்தேம்மா. ஒரு நாள் கூட இந்த பிள்ளை உண்டானதுக்காக அவள் சந்தோஷமே படலை. இப்போ எதுக்கு இந்த பிள்ளை? அதனால தான் நான் அமெரிக்கா வர முடியலை. எல்லாம் இந்த பிள்ளையால் தானே கரிச்சு கொட்டினான். அப்படி என்ன இருக்குது இங்கே? நாங்கள் பணம் சம்பாதிக்க இங்கே வந்து குடும்பத்தை விட்டு சொந்த ஊரை விட்டு இங்கே வந்து கஷ்டப்படுறோம். எனக்கும் ஆரம்பத்தில் எனக்கு அமெரிக்காவில் வேலை கிடைத்தது ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக தான் இருந்தது. கெத்தாக தான் டீல் பண்ணினேன். எல்லாம் இங்கே வந்து கஷ்டப்படும் வரைதான் நான் 4 பேர் கூட சேர்ந்து தங்கி இருக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை நேரம். நானே சமைக்கணும், ஷிஃப்ட் போட்டு வீடு சுத்தம் பண்ணணும். என் வேலைகளை நான் தான் செய்துக்கணும். உடம்பு சரியில்லைன்னா ஒரு டம்ளர் டீ போட்டு கொடுக்க ஆள் இல்லாமல் 104 டிகிரி காய்ச்சலோடு நான் தான் தனியாக காரை எடுத்துக்கிட்டு அந்த நேரத்துலையும் மருத்துவமனைக்கு போகணும். தனியாக இருக்கிறேன். எல்லா வேலையும் நானே செய்து கஷ்டப்படுறேன்னு தான் என் அம்மா எனக்கு பெண் பார்த்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கெஞ்சினாங்க. நான் வேண்டாம்னு சொல்லியும் கேட்கல. ஆனால் உன்னை பெண் பார்த்துட்டு வந்த பிறகு என் அம்மா அந்த பொண்ணு வேண்டாம்னு சொன்னாங்க. நான் தான் முட்டாள்தனமாக உன் அழகை பார்த்து ஏமாந்து போயிட்டேன். நீ எனக்காக கல்யாணம் பண்ணிக்கலை. அதை நான் அப்போ உணரலை. ஆனால் நீ கர்ப்பமான பிறகு பேசின பேச்சில் புரிந்து கொண்டேன். அப்போ கூட ஏதோ எல்லா பெண்களுக்கும் இருக்கும் அமெரிக்க மோகம்தான் இவளுக்கு. இங்கே வந்து 2 வருஷம் இந்த குளிரில் கஷ்டப்பட்டா தெளிஞ்சிருமுன்னு தான் பொறுமையாக போனேன். குழந்தை உடனே வரலை என்றாலும் நான் உன்னை கூட்டி வந்திருக்க மாட்டேன். ஏன்னா உனக்கு என்ன தெரியும்? வீட்டு வேலை தெரியுமா? சமைக்க தெரியுமா? வெளியே போய் ஏதாவது வாங்கி வர தெரியுமா? இங்கே எல்லாம் பஸ்ஸில் தான் போகணும் வரணும். உன்னை இங்கே கூட்டி வந்தால் நான் தான் உனக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்கணும். தேவையா எனக்கு? நீ எல்லா வேலையும் என் அம்மா கிட்ட இருந்து கற்றுக்குவாய் அப்படின்னு தான் உன்னை என் வீட்டில் விட்டுட்டு வந்தேன். நீ என்னடான்னா உடனே என் அம்மா வீட்டு வேலை பார்க்க சொன்னதுக்கு கோவிச்சுக்கிட்டு உன் மாமா வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டேன். அதுவே எனக்கு கோபம்தான். ஆனால் நீ கர்ப்பமானதால் அந்த சந்தோஷத்தில் நான் அதை பெருசுபடுத்தலை. குழந்தை பிறந்து 2 வயது ஆகும் வரை நீ என் வீட்டில் இருக்கட்டும், இருந்து குடும்ப பொறுப்பை பார்க்கட்டும், அதன் பிறகு கூட்டி வரலாம் என்றுதான் இருந்தேன். இப்போ எனக்கு அப்படி எந்த எண்ணமும் இல்லை. என் மனசு பூரா என் பிள்ளையின் நினைவும் துக்கமும் தான் இருக்கு. இப்போ கூட நான் உன்கிட்ட பேசி இருந்தா என் துக்கத்தை நீ புரிஞ்சுக்கிட்டு இருக்கவே மாட்டேன். உன் உடம்பு தேரும் முன் எப்போ விசா அனுப்புறீங்க அப்படின்னு தான் கேட்டிருப்ப. அதனால தான் நான் உன் கூட பேசக்கூட விரும்பலை. இனி என் கூட நீ அமெரிக்கா வர முடியாது. என் வீட்டில் 2 வருடத்திற்கு ஒரு முறை வருவேன். அவ்வளவுதான் என்னால் முடியும். நானும் பணம் சம்பாதிக்கத்தான் இங்கே கஷ்டப்படுறேன். இஷ்டம்னா எங்கள் அம்மா அப்பாவுக்கு அடங்கி நல்ல மருமகளாக வீட்டை பார்த்துக்கிட்டு என் அம்மா அப்பாவை பார்த்துக்கிட்டு இல்லையா? நீ உன் இஷ்டப்படி என்ன செய்யணுமோ செய். இனிமேல் என்கிட்ட பேச ட்ரை பண்ணாத. எனக்கு உன்கிட்ட பேச பிடிக்கலை என்றவன் ஃபோனை வைத்து விட்டான். என் மகன் சொன்னதை கேட்டீங்க தானே? பச்சை உடம்பு, ஆப்ரேஷன் பண்ணி இருக்கு, என்னால் பார்த்துக்க முடியாது, கூட்டிட்டு போயிருங்க என்றார் மாமியார். அதுதான் தெளிவாக சொல்லிட்டாங்களே, அப்புறம் இங்கே எதுக்கு இருக்கணும்? கிளம்புங்க என்றாள் இலா. பெரியவர்களிடம் வர்றோங்க என்று சொல்லி கிளம்ப யோகா மகளை எழுப்பி மெல்ல நடக்க வைத்து காரில் ஏற்றி கிளம்பினார்கள். வரும் வழியில் யாருமே பேசலை. சந்தனாவின் அழுகைதான் கேட்டது. அவள் உடல்நிலை மோசமாக அவளை நேரடியாக மருத்துவமனையில் சேர்த்தார்கள். 1 வாரம் திரும்பவும் அங்கே இருந்தாள். அங்கேயே அழுது கரைந்து அவள் தன்னை திருத்தி கொள்ளவும் இல்லை.
அதற்கு பதில் கணவன் மேலும் மாமியார் மேலும் கடும் கோபத்தையும் ஆவேசத்தையும் துவேஷத்தையும் வளர்த்து கொண்டாள். வீட்டிற்கு வந்தபின் அதிகம் அவள் வாயில் அறைபட்டது மேன்மதிதான். ஆயாவிடம், அன்னைக்கே நீ சொன்னாய் ஆயா, ஒரே வீட்டில் 2 கர்ப்பிணிகள் இருக்கக்கூடாது, உன் பொண்டாட்டிய அவன் அம்மா வீட்டுக்கு அனுப்புன்னு சொன்னாய். உன் மகனும் மருமகளும் போனாங்களா? இல்லையே, இதே வீட்டுக்குள்ளேயே தனி குடித்தனம் போனாங்க. ஒரே காம்பவுண்டு, ஒரே வீடு தானே. இப்போ பாரு, அந்த கஷ்டம் என் தலையில தான் வந்து விழுந்திருக்கு. என் பிள்ளைக்குத்தான் ஆபத்து வந்து இல்லாமலே போயிருச்சு. அவள் என்ன திமிரா இருக்கா. டெலிவரிக்கு கூட யாரும் பக்கத்தில் இல்லை, தானாகவே எல்லாம் பண்ணிக்கிட்டு பிள்ளையும் பெற்றுக்கிட்டா. எனக்கு நீங்கள் எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே இல்லாமல் வந்தவ நல்லா சௌகரியமாக இருக்கிறா. கை நிறைய பிள்ளையை பெற்று எடுத்துக்கிட்டு தூக்கிக்கிட்டு வந்து பவுசு காட்டுறா. நான் தான் என் பிள்ளையை வாரி கொடுத்துட்டு வந்திருக்கிறேன் என்று அவள் அழுது கரைய, வாயை மூடுடி, உனக்கு இப்படி நடந்தா எல்லாருக்கும் அப்படி நடக்கணுமா? அவள் கடைசி நாள் வர வீட்டு வேலை எல்லாம் அவள் தான் செஞ்சா. குனிஞ்சு நிமிர்ந்து வேலை பார்த்தா. பிள்ளை சுகப்பிரசமாக பிறந்தது அவதப்பா. ஏதாவது பேசின வாயை பிடிச்சி கிழிச்சிருவேன். அவன் என் தம்பி மகன். உன் கொல்லிக்கண்ணை அவன் மேலே வைக்காத, வச்சா கொன்னுருவேன் என்று யோகா சொல்ல, அவ்வளவுதான். பாரு ஆயா, அம்மாவே என்னை கொல்லிக்கண்ணுன்னு சொல்லுது என்று அவள் அழுது கரைய, கனகம்தான் மனசு மாறி போனார். அதன் விளைவு பழைய வீட்டில் இருந்து கொண்டு மகன் இல்லாத போது மேன்மதியை கடித்து குதறினார். என்ன பண்ணுறது, என் பேத்தி வாங்கி வந்த வரம் அப்படி. அவள் உண்டான நாளில் இருந்து உள்ளங்கையில் வச்சு தான் தாங்கினோம், தடுக்கிட்டோம். ஆனால் பாரு, எவ்வளோ ஒருத்தி பண்ணின பாவத்துக்கு என் பேத்திக்கு இப்படி ஒரு நிலைமை. நான் சொன்னப்பவே நீ உன் அம்மா வீட்டுக்கு போயிருந்தா என் பேத்தியோட பிள்ளை செத்துருக்காது. நான் என்ன பண்ணினேன்? நான் என் வீட்டில் தானே இருந்தேன். இது என்ன முட்டாள்தனமாக இருக்குது? என்னால் எப்படி அந்த குழந்தை இறந்தது? வயிற்றில் இருக்கும் பிள்ளைக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? சும்மா வேணுமனே என் மேலே பழி போட்டு பேசாதீங்க. ஆமாம், சொல்லிவிட்டேன் என்று மேன்மதியும் மாமியாரிடம் பதில் பேசினாள். நீ தான் காரணம். ஒரு வீட்டில் 2 கர்ப்பிணிகள் இருந்தால் ஊருக்கன்னு உறவுக்கன்னு எல்லாம் என் பேத்தி மேலே தான் பட்டுச்சு. கல்லடி பட்டாலும் கண்ணடி மட்டும் படக்கூடாது. அதுவும் உனக்கு வளகாப்பு எதுவும் வைக்கலை. என் பேத்திக்கு ஊரை கூட்டி செஞ்சோம். உன் வயிற்றெரிச்சல் தான் என் பேத்தி விட்டு பிள்ளைக்கு இப்படி ஆகிருச்சு. வந்தவங்க கண்ணு பூரா அவன் மேலே தான் பட்டுச்சு. நீ தான் ரொம்ப சாமர்த்தியமாக வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டியே. லூசு மாதிரி பேசாதீங்க. சந்தனாவுக்கு வளைகாப்பு செய்யும்போது எனக்கு குழந்தையே பிறந்துருச்சு என்றாள்.